அனைவருக்கும் வணக்கம். இந்த நம்ம என்ன பார்க்க போறோம்னா டிஎன்பிஎஸ்சி வந்து ஒரு முக்கியமான ஒரு அப்டேட் வந்திருக்கு. டிஎன்பிஎஸ்சி குரூப் 4க்கான கவுன்சிலிங் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. ஸோ அதுக்கான செய்தி தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, சரி நம்ம பார்க்கலாம். கவுன்சிலிங் வந்து எப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 22/1/2025 பொங்கல் முடிஞ்சு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. 22/1/2025 ஸ்டார்ட் பண்ணி 12/3/2025 மார்ச் 12ஆம் தேதி வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நடக்கின்றாங்க. கிட்டத்தட்ட ஒரு 1.5 மாதத்துக்கு மேலே வந்து கவுன்சிலிங் வந்து நடக்கும் அப்படின்றத குறிப்பிட்டிருக்காங்க. இடையில் வரக்கூடிய கவர்மெண்ட் ஹாலிடேஸ் இருக்கு இல்லையா, ஸோ அந்த லீவ் நாட்கள் தவிர ஒர்க்கிங் டேஸில் வந்து கவுன்சிலிங் நடக்கும் அப்படின்றத ஃபஸ்ட்டு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. டிஎன்பிஎஸ்சியோட சென்னை மெயின் ஆஃபீஸில் வந்து கண்டிப்பாக வந்து நமக்கு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனும் கவுன்சிலிங்கும் நடக்கும். ரைட்டா, இப்போ யாரெல்லாம் வந்து கவுன்சிலிங் வந்து செலக்ட் ஆகிருக்கீங்கன்னு சொல்லி அவங்களுடைய ரிஜிஸ்டர் நம்பரை வந்து கீழே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜூனியர் அசிஸ்டன்ட் இன்க்ளூடிங் விஓஓ, பில் கலெக்டரு, மற்ற போஸ்ட்டெல்லாம் இருக்கு இல்லையா, ஸோ இந்த போஸ்ட் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா போஸ்ட் கோடெலாம் போட்டிருக்காங்க. இந்த போஸ்ட் கோடுக்கெலாம் கவுன்சிலிங் வந்து நடக்க போகுது. சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனும் கவுன்சிலிங் நடக்க போகுது. யாரெல்லாம் வந்து கவுன்சிலிங் செலக்ட் ஆகிருக்கீங்களோ அவங்களுடைய ரிஜிஸ்டர் நம்பர் இந்த பிடிஎஃப்ல இருக்குது. உங்களுடைய ரிஜிஸ்டர் நம்பர் இந்த பிடிஎஃப்ல இருக்கான்னு சொல்லி நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ரைட்டா, ஸோ என்ன ரேஷியோவில் கூப்பிட்ருக்காங்க, ஃபாரஸ்ட்டுக்கெலாம் வந்து தனியாக தான் வந்து கவுன்சிலிங் வைக்கிறதா வந்து கொடுத்துருக்காங்க. அதில் வந்து கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பிடிஎஃபோட எண்டிங்கில் வந்து கொடுத்துருக்காங்க. அதையும் வந்து நான் உங்களுக்கு வந்து காட்டுறேன். ஓகேங்களா, கவுன்சிலிங்கை பொறுத்த வரைக்கும் டைப்பிஸ்ட்டு, ஸ்டீனோ டைப்பிஸ்ட்டுக்குமே வந்து கூப்பிட்ருக்காங்கப்பா. அதுவும் வந்து மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, டைப்பிஸ்ட் 1, டைப்பிஸ்ட் 2, ஸோ அவங்களுக்குமே வந்திருக்கு. கேண்டிடேட் we have the ஃபைல். ஸோ ஃபிசிக்கல் டெஸ்ட்டு, சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு நீங்கள் ஆப்சென்ட் ஆகிட்டிங்கன்னா ஸோ நெக்ஸ்ட்டு ஸ்டேஜுக்கு வந்து உங்களை வந்து கன்சிடர் பண்ண மாட்டோம் அப்படின்றாங்க. ஸோ வந்து செலெக்ஷன் ஆகிருந்தால் கண்டிப்பாக நம்ம போய்ட்டு நம்ம வந்து அட்டன் பண்ணி ஆகணும். ரைட்டா, சரி வேறு என்ன சொல்லியிருக்காங்க, என்ன ரேஷியோவில் வந்து கூப்பிட்ருக்காங்கன்னு பார்க்கலாம். ஸோ ஜென்ரல் கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் ஜூனியர் அசிஸ்டன்ட், விஓ எல்லாமே பார்த்தீங்கன்னா 1:3 ரேஷியோவில் கூப்பிட்ருக்காங்க. மற்ற கம்யூனிட்டி ரிசர்வேஷனுக்கு உள்ளே வரவங்களை வந்து 1:1.5 ரேஷியோவில் கூப்பிட்ருக்காங்க. ஆக்சுவலாக 1:1.5 இந்த ரேஷியோவில் தான் நிறைய பேர் வருவீங்க. பிசி, எம்பிசி, எஸ்சி. ஸோ இந்த ரிசர்வேஷனுக்கு உள்ளே வரவங்களுக்கு இந்த ரேஷியோவில் கூப்பிட்ருக்கதா வந்து சொல்கிறாங்க. ஸோ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா டைப்பிஸ்ட் இருக்கு இல்லையா, ஸோ டைப்பிஸ்ட்டுக்கு ரேஷியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரல் கேட்டகரிக்கு வந்து 1:3, கம்யூனிட்டி ரிசர்வேஷனுக்கு உள்ளே வரவங்களுக்கு 1:2 ரேஷியோவில் வந்து கூப்பிட்ருக்காங்க. ஒரு போஸ்ட்டுக்கு 2 பேரை வந்து டைப்பிஸ்ட் வந்து கூப்பிட்ருக்கதா இங்கே வந்து மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்கப்பா, பார்த்துக்குவாங்க. ஓகேங்களா, ஸோ வேறு என்ன இம்பார்ட்டன்ட் டேட் கொடுத்துருக்காங்க, இந்த கேண்டிடேட் we have the appear for the written examination, அதெல்லாம் நம்ம தெரிஞ்ச விஷயம் தான். The physical certificate verification and counseling for the following post will be conducted separately. அதாவது என்னென்னா இந்த ஃபாரஸ்ட் எக்ஸாம் நடந்தது இல்லையா, ஃபாரஸ்ட் கார்டு வித் டிரைவிங், ஃபாரஸ்ட் வாட்சர் இருக்கு இல்லையா, ஸோ இதுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா செப்பரேட்டாக வந்து ஃபிசிக்கல் அதாவது சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனும் கவுன்சிலிங் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போதைக்கு வந்து ஜூனியர் அசிஸ்டன்ட், டைப்பிஸ்ட்டு, ஸோ விஓஓ இதுக்கான கவுன்சிலிங் தான் வந்து ஸ்டார்ட் பண்ணுறதா வந்து இந்த பிடிஎஃப்ல வந்து மென்ஷன் பண்ணி வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஸோ இந்த லிஸ்ட்டில் கவுன்சிலிங்க்கு வந்து இன்வைட் பண்ணியிருக்காங்களே, ரிஜிஸ்டர் நம்பர் இருக்கு இல்லையா, ஸோ இவங்களுக்கு இன்னும் 1 or 2 டேஸில் வந்து மெமோ வந்துடும். யாராருக்கு எந்த தேதியில் வந்து கவுன்சிலிங் நடக்க போகுதுன்ற மெமோ வந்து வந்துடும்.